மாடசாமிங்கிற ஒரு காவல்காரர் வர. இது எப்படி இருக்குது, இது எந்த மாதிரி வழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம பழைய காலத்து வீடு அக்ரஹாரத்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் திண்ணை வச்சுருப்பா, 2 பக்கமும் 2 பிறை இருக்கும். நிலப்படி வச்சா 2 பக்கம் பிறை வச்சுருப்போம். அந்த பிறையில் ஒரு பக்கத்து விளக்கு மகாலட்சுமிக்காக ஏற்றப்படுவது, இன்னொரு பக்கத்து விளக்கு மாடசாமிக்காக ஏற்றப்பட்டது. மாடத்திலே வைத்து வணங்கப்படுவதால் அந்த சாமிக்கு மாடசாமின்னு பேர். அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பிராணஹத்தியாக இருந்தால் சொல்லும். வீட்டில் யாராவது இறந்து போகிறாங்கன்னா அதை முன்னதையே சொல்லும். அது மாதிரி திருடர்கள் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான சகுனத்தினால அது சொல்லிடும் முன்னாடியே. சில பேர் அந்த காலத்தில் சந்நியாசம் வாங்கிட்டு வெளியில் போவா, அத்தியனம் படிக்கிறதுக்காக வெளியில் போவா. அது மாதிரி ஏதோ ஒரு காரணம், ஒரு சண்டை, யுத்தத்துக்கு போயிருக்கா, யாத்திரை, தீர்த்த யாத்திரை போயிருக்கா. அவள்லாம் எங்கே இருக்கா, போனாளா, இறந்துட்டாளா, வருவாளா அப்படின்னு ஒரு கவலை வரும்போது இந்த மாட விளக்கை ஏற்றுவாள். விளக்கை ஏற்றி அதுலேருந்து ஒரு சகுனம் பார்ப்பாள். அந்த விளக்கை ஏற்றினா அந்த கெவுளி சத்தம் கேட்கும். அது எந்த பக்கத்தில் இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணுவாள். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலம்புரையில் செய்கிறதுங்கிறது ஒரு வழிபாடு. காலம்புரையில் செய்கிறது லக்ஷ்மி, அதை சார்ந்து இருக்கும். இது மாலை பொழுதில் இந்த விளக்கை ஏற்றுறது. அப்படி ஏற்றுற பொழுது சாம்பிராணி போடுவாள். அந்த சாம்பிராணி போட்டு இந்த விளக்கை ஏற்றி வைப்பாள். ஒன்றும் வழிபாடெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொட்டு வைக்கிறது, ஒரு புஷ்பம் அது மேலே வைக்கிறது அப்படி கூட இல்லை. அந்த விளக்கை ஏற்றுவா, எங்கே பார்த்தாலும் சாம்பிராணியை போடுவாள். அதுதான் அந்த சாமியினுடைய வழிபாடே. அதில் கரெக்டாக அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த காரியத்துக்காக நான் ஏற்றினேன் இந்த மாட விளக்கை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது அந்த கவுளி மூலியமாக சத்தம் கேட்கும். அதை வச்சு முடிவு பண்ணிப்பாள். இதை மாதிரி வருவா, வரமாட்டா, விருந்தாடி வருவா, எந்த பக்கத்துலேருந்து எந்த சகுனம் கேட்கும், அதை வச்சு முடிவு பண்ணுவாள். பக்ஷி சாஸ்திரம்னு பேர் அதுக்கு. ஆந்த, காக்கா, அது மாதிரி பறவைகள், கிளி, என்னென்ன சத்தம் கேட்கலாம் அப்படின்னு, என்னென்ன சத்தம் கேட்கப்படாதுன்னு ஒரு சத்தம் இருக்குது. அந்த விளக்கை ஏற்றும்போது கோட்டான், இந்த நாய் ஊளையிடுதல், நாய் குறைத்தல், அந்த மாதிரி சில சத்தங்கள் கேட்கப்படாது. அப்படி கேட்டால் அதை வச்சு ஒரு அபசகுனம் அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணிப்பாள். அப்போ வீட்டு காவல் தெய்வமாக மாடசாமி அப்படின்னு ஒருத்தரை வணங்கின்னு வந்திருக்கா. ஒரு துக்க செய்தி வராமல் இருக்கணும், சந்தோஷமான செய்தி வரணும் அப்படின்னு எல்லா தன்மைக்காகவும் இந்த விளக்கை ஏற்றிருக்கா. ஒரு பக்கம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த விளக்கை ஏற்றிருக்கா. ஒரு பக்கத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சால் அதுவே சமஸ்த நன்மையும் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பையும் சமஸ்த மங்களத்தையும் அது கொடுக்கும். அப்படின்னா அதை நாம் செய்ய முயல்வோமாக.